என் செல்ல குழந்தையே, காலையிலிருந்து உன்னோடு பேசுவதற்காக உன் அம்மா நான் காத்து கொண்டிருக்கின்றேன். என் பிள்ளையே, உன்னுடைய வாழ்க்கையை ஆட்டி படைத்த மிக பெரிய பிரச்சனை ஒன்று உன் வாழ்க்கையை விட்டு நீங்க போகின்றது. இத்தனை காலமும் இந்த பிரச்சனையினால் நீ மனம் வெதும்பி நின்ற அத்தனை சோதனைகளும் உன்னை விட்டு நீங்க போகின்றது. யாரால் உனக்கு இத்தனை கஷ்டங்கள் ஏற்பட்டதோ அவரே உன் வாழ்க்கையை விட்டு தானாகவே விலகப் போகின்ற நேரம் வந்துவிட்டது. அடுத்தவர்களுக்கு வேண்டும் என்றே சோதனைகளை கொடுக்கின்ற மனிதர்கள் நீண்ட காலம் தன்னுடைய வாழ்க்கையில் எதையும் சாதித்துவிட முடியாது. தன்னுடைய நிலையிலிருந்து தான் எந்த அளவிற்கு இறங்கி வர முடியுமோ அந்த அளவிற்கு இறங்கி வந்து தன்னுடைய மரியாதையை தானே கெடுத்து கொள்கின்ற இந்த மனிதர்களுக்கு மத்தியில் என் பிள்ளை, நீ இன்னமும் நல்லபடியாக தான் வாழ்ந்து கொண்டிருக்கின்றாய் என்பதனை மறந்து விடாதே. வாழ்க்கையில் பிரச்சனைகள் என்பது உனக்கு தானாகவே வந்தது கிடையாது, அடுத்தவர்கள் ஏற்படுத்தி கொடுத்தது. ஏனென்றால் உன் சம்பந்தப்பட்ட எந்த விஷயங்களிலுமே உனக்கு பிரச்சனைகள் என்று உருவானது கிடையாது. எப்பொழுது மூன்றாவது நபரினுடைய தலையீடு உன் வாழ்க்கையில் வந்ததோ அன்றிலிருந்தே உன் வாழ்க்கையில் பிரச்சனைகள் தலையெடுக்க தொடங்கிவிட்டது. எப்படி இதனை சமாளித்து வெளிவருவது என்று நீ தயங்கி நின்ற நேரத்தில் தானாகவே உனக்கு வழி பிறந்தது. எதையேனும் ஒரு விஷயத்தில் நம்முடைய கவனங்கள் அதிகமாக இருக்கும் பொழுது நம்மால் எந்த ஒரு செயலையும் தெளிவாக செய்ய முடியாது. எப்பொழுது நம்முடைய கவனம் நம்முடைய செயலில் மட்டும் இருக்கின்றதோ, நாம் எந்த ஒரு காரியத்தை நோக்கி பயணித்து கொண்டிருக்கின்றோமோ அந்த ஒரு விஷயத்தில் மட்டும் நம்முடைய கவனம் இருக்கும் பட்சத்தில் நிச்சயமாக யாராலும் நம்மை எதுவும் செய்துவிட முடியாது என்பதுதான் உண்மையாகும். என் பிள்ளையே, கவனங்கள் திசை திரும்பும் பொழுதும் இந்த மனிதர்கள் அவர்களுக்கு சாதகமாக எல்லாவற்றையும் பயன்படுத்த தொடங்குகின்றார்கள். உனக்கு என்ன வேண்டுமோ அதன் மீது உன்னுடைய கவனத்தை செலுத்து. தேவையில்லாமல் யார் என்ன செய்தாலும் அதை பற்றிய கவலை உனக்கு ஒரு பொழுதும் தேவையில்லை. என் பிள்ளையை, இந்த வாழ்க்கை இது நாள் வரையிலும் உனக்கு கொடுத்த அத்தனை சோதனைகளுக்கு பின்னாலும் நிற்கின்ற இவர்கள் நிச்சயமாக ஒரு நாள் தான் செய்த அத்தனை தவறுகளுக்கும் சேர்த்து வைத்து தண்டனைகளை அனுபவிப்பார்கள். அடுத்தவர்களுக்கு கொடுக்கின்ற சோதனை நாளை நமக்குத்தான் திரும்ப வரும் என்பது உணராமல் இவர்கள் செய்து கொண்டிருக்கின்ற இந்த நிலை நிச்சயமாக தெய்வத்தால் ஒரு நாளும் பொறுக்கப்படக்கூடிய நிலை கிடையாது. எவ்வளவுதான் தெய்வங்களை விழுந்து விழுந்து வணங்கினாலும் தெய்வங்கள் இவர்களுக்கு ஆசி கொடுப்பதாக நினைத்து கொண்டிருப்பது மிக பெரிய தவறு. தெய்வம் எப்பேற்பட்டவர்களுக்கு ஆசிகளை வழங்குவார்கள் என்பது தெரியும் அல்லவா? எந்த ஒரு பிள்ளை தன் வாழ்க்கையில் எந்த ஒரு கள்ள கபடம் இல்லாமல் இருக்கின்றதோ, மனதில் உண்மையும் நேர்மையும் இருக்கின்றதோ அந்த பிள்ளைகளுக்கு மட்டுமே தெய்வத்திடம் இருந்து ஆசிகள் கிடைக்கும் என்பதனை மறந்து விட்டார்கள் போலும். எல்லா தவறுகளையும் செய்துவிட்டு ஒன்றும் தெரியாதது போல நீ தீபத்தை ஏற்றி தெய்வத்தை வணங்கிவிட்டால் மட்டும் அந்த தெய்வத்தின் ஆசிகள் உனக்கு கிடைத்து விடுமா என்ன? என் பிள்ளையை, நல்லது நடக்க வேண்டும் என்பது விதியாக இருந்தால் அதை யார் நினைத்தாலும் தடுத்து நிறுத்திவிட முடியாது. இப்படி உன் வாழ்க்கையில் உனக்கு சோதனைகளை கொடுக்கின்றவர்களுக்கு எந்த நேரத்தில் என்ன செய்ய வேண்டும் என்பது அந்த தெய்வத்திற்கு தெரியும். ஆரம்பத்தில் எல்லாமே நன்றாகத்தான் இருக்கும். எந்த பிரச்சனைகளும் சோதனைகளும் ஏற்படாமல் தன்னை விட சந்தோஷமாக இந்த உலகத்தில் யாரும் இல்லை. தான் எவ்வளவுதான் தவறுகள் செய்தாலும் நான் நன்றாகத்தான் இருக்கின்றேன் என்று சொல்வதற்கு வாழ்க்கையில் மிகவும் அருமையாகத்தான் இருக்கும். ஆனால் நாட்கள் செல்லும் பொழுது என்று தன்னால் முடியாத ஒரு நிலை வருகின்றதோ அன்று தனித்து விடப்படுவார்கள். இந்த வாழ்க்கையில் நாம் செய்த தவறுகள் நம்மை இந்த நிலைக்கு கொண்டு வந்து சேர்த்திருக்கின்றதே என்பதனை அவர்களுக்கு நிச்சயமாக அந்த நிலை புரிய வைக்கும். யாரும் இல்லாமல் தனித்து விடப்படுகின்ற அவலம் யாருக்கு வரும் தெரியுமா? தன் வாழ்க்கையில் யாருக்குமே நல்லது செய்யாதவர்கள்,
தன்னை சுற்றி இருப்பவர்களின் மனதினை காயப்படுத்தியவர்கள், அடுத்தவர்கள் செய்த நன்றியை மறந்தவர்கள். இது போன்றவர்களுக்கு நிச்சயமாக தனிமை என்ற ஒன்று கடைசி காலத்தில் உண்டு. அந்த நேரம் தன் வாழ்க்கையில் தான் செய்த தவறுகளுக்கெல்லாம் திருந்தி கண்ணீர் வடித்தும் எந்த பலனும் அவர்களுக்கு கிடைக்கப் போவது இல்லை. என் பிள்ளையே, இதனால் உன் வாழ்க்கையில் உனக்கு சோதனைகளை கொடுக்கின்றார்கள், உனக்கு பிரச்சனைகளை கொடுக்கின்றார்கள், உன் நிம்மதியை கெடுக்கின்றார்கள் என்று எண்ணி இவர்களுக்கெல்லாம் எந்த விதத்திலும் நீ கெடுதல் செய்ய நினைக்காதே. ஏனென்றால் அவரவர்களுக்கான கர்ம பலன்கள் அவர்களுக்கு நிச்சயமாக உண்டு. அதை அவர்கள் அனுபவித்தே தீருவார்கள் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. தன் வாழ்க்கையில் தான் செய்கின்றதை தவறு என்று எவனொருவன் ஒரு கட்டத்தில் உணர்கின்றானோ அவன் பிழைத்து கொள்வான். காலம் முழுவதும் தான் செய்ததுதான் சரி என்று எவனொருவன் நின்று கொண்டிருக்கின்றானோ அவன் தன் வாழ்க்கையில் நிச்சயமாக ஒரு கட்டத்தில் மிகவும் மோசமான நிலையை அடைந்தே தீருவார் என்பதில் எந்த ஒரு சந்தேகமோ எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது என்பதனை நீ புரிந்து கொள். என் பிள்ளையே, எதற்காக வேதனைப்படுகின்றாய்? எதற்காக கண்ணீர் சிந்தி நிற்கின்றாய்? உன்னுடைய கண்ணீருக்கு இங்கு வேலையே இல்லை என்பதனை புரிந்து கொள். ஏனென்றால் உனக்கு கஷ்டங்களை கொடுக்கின்ற இந்த மனிதர்கள் அடுத்தவர்களின் கண்ணீரை கண்டு இரக்கப்படுபவர்கள் கிடையாது. அடுத்தவர்களுக்கு என்னதான் நடந்தாலும் அதை பற்றி தனக்கென்ன கவலை என்று தன்னுடைய சந்தோஷம் ஒன்றே அவர்களின் ஒரே குறிக்கோளாக கொண்டு வாழ்ந்து கொண்டிருக்கின்ற இந்த மனிதர்களுக்கு மத்தியில் என் பிள்ளை, நீ அவர்களிடத்தில் இருந்து எந்த அன்பையும் எந்த ஒரு நல்ல குணத்தையும் எதிர்பார்த்து விடாதே. அடுத்தவர்களுக்கு கெடுதல் செய்ய நினைப்பதற்கு ஒரு மனது வருகிறது என்றாலே அந்த மனது எந்நாளும் யாரும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய குணத்தை கொண்டது அல்ல என்பதனை என் குழந்தை நீ புரிந்து கொள். இவர்களை எல்லாம் உன் வாழ்க்கையை விட்டு ஒதுக்கி வைப்பதல்ல, மீண்டும் பார்க்க கூட நினைக்காதே. இவர்களை பார்க்கும் பொழுது இவர்கள் செய்த அத்தனை பாவங்களும் உன்னுடைய நினைவிற்கு வரும். என் பிள்ளையே, அவர்கள் செய்த கஷ்டங்கள், அவர்கள் கொடுத்த வேதனைகள் எல்லாம் ஞாபகத்திற்கு வந்து நீ இந்த வாழ்க்கையை வாழ்ந்து காட்ட வேண்டும் என்று நினைத்து விட்டால் அது மிகவும் சந்தோஷம். அதே நேரத்தில் இவர்களை பார்க்கும் பொழுதெல்லாம் மற்ற கஷ்டங்கள் மட்டுமே ஞாபகத்திற்கு வந்து நீ வேதனையை மட்டுமே தூக்கி சுமப்பாயானால் இவர்களை பார்ப்பதற்கு பார்க்காமல் இருப்பதே நல்லது. என் குழந்தையே, பிரச்சனைகள் வருகின்ற நேரத்தில் நீ எத்தனை முறை கண்ணீர் சிந்தி இருக்கின்றாய்? எத்தனை முறை இந்த பிரச்சனைகள் இல்லாத வாழ்க்கையை வாழ வேண்டும் என்று சமாதானப்படுத்த முயற்சி செய்திருக்கின்றாய். ஆனால் அதற்கெல்லாம் ஒத்துவராத இந்த மனிதர்கள் மேலும் மேலும் உன்னை காயப்படுத்த துணிந்ததற்கான காரணம் அவர்களினுடைய மனதில் சிறு துளி அளவு கூட மற்றவர்களின் மீது ஈவு இரக்கம் என்பதே இல்லாமல் போனதுதான். நாளுக்கு நாள் இது உன் வாழ்க்கையில் இந்த மனிதர்கள் செய்கின்ற மிகப்பெரிய சூழ்ச்சியாகவே தெரிந்துவிடும். எப்படி தெரியுமா? தான் இப்படி செய்தால் இவர்கள் நிம்மதியை இழந்து விடுவார்கள், இவர்கள் நம்மை விட்டு தூரம் விலகி ஓடி விடுவார்கள் என்பது இவர்களினுடைய எண்ணமாக மாறிவிடும். ஒருவரினுடைய பலகீனம் என்னவென்பதை அறிந்து அதையே தன்னுடைய மிக பெரிய ஆயுதமாக கையில் எடுத்துக்கொண்டு ஒரு செயலை செய்ய நினைக்கின்ற இவர்கள் எப்படி தன்னுடைய நிலையிலிருந்து மாறுவார்கள்? எப்படி தன்னுடைய மனதை மாற்றிக்கொள்வார்கள்? இவர்களிடத்தில் எல்லாம் எந்த நேரத்திலும் இறங்கி செல்ல நீ நினைக்காதே. இது நாள் வரையிலும் கொடுத்த கஷ்டங்களை எல்லாம் நீ ஒரு நாளும் மறக்க வேண்டாம். இவர்கள் கொடுத்த அத்தனை பிரச்சனைகளும் உன்னுடைய மனதில் எப்பொழுதும் நிற்க வேண்டும். ஏன் தெரியுமா? அம்மா ஒவ்வொரு தடவையும் யார் என்ன செய்தாலும் அதை பற்றி நினைக்காதே, உன்னுடைய வெற்றி பாதையை நோக்கி பயணித்து கொண்டிரு என்று சொல்லிக் கொண்டிருப்பவள் இன்று இந்த சோதனைகளை அதிகமாக கொடுத்தவர்களை மறக்காதே என்று சொல்வதற்கு காரணம், மீண்டும் எப்படிப்பட்ட சூழ்நிலையிலும் தப்பி தவறி கூட இவர்களுக்கு உன் வாழ்க்கையில் நீ எந்த ஒரு இடத்தையும் கொடுத்து விடக்கூடாது. எப்படி உன்னை காயப்படுத்தவும் உன் மனதை வேதனைப்படுத்தவும் இவர்கள் செய்வதற்கு யோசிக்காமல் இருந்தார்களோ அதுபோல நீயும் அவர்களுக்கு செய்யாவிட்டாலும் என் பிள்ளை அவர்களை விட்டு ஒதுங்கி இருந்து அவர்களுக்கு ஒரு உதவி தேவைப்படும் பொழுது நன்றி மறந்த அவர்கள் அன்று நினைத்து பார்ப்பார்கள். இன்று நமக்கு அவர்கள்
அவர்கள் இருந்தால் மட்டும்தானே இந்த உதவி கிடைத்திருக்கும் என்று. என் பிள்ளையே, அவர்களுக்கான கர்ம பலன்கள் இப்பொழுது அவர்களுக்கு நிறைவேறப் போகின்றது. அதற்கான கால நேரம் வந்துவிட்டது. அதனால் என் பிள்ளையே, எதை நினைத்தும் நீ வேதனைப்படாதே. இது போன்ற மனிதர்களை எண்ணி வருந்தாதே. அவர்கள் உன் வாழ்க்கையில் இனிமேல் ஒரு நாளும் உன்னை தொந்தரவு செய்ய மாட்டார்கள். நீ நல்லபடியாக வாழ வேண்டும். என் செல்ல குழந்தைக்கு இந்த வராகி அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் என்றென்றைக்கும் முழுமையாக கிடைக்கும்.